ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு எனது பணிவான நமஸ்காரங்கள். தஸ்பேக் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரேமம், அதாவது அன்பு. அன்பு நம்மளோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சுவாமி சொல்கிறார். லவ் ஆல், சர்வ் ஆல். ஆனால் நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் அன்பாக தான் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு நாமளே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இப்போது உண்மையாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன். பிரேம் அப்படின்னு ஒரு பையன் இருந்தானா. அந்த பையன் ஒரு பால் விகாஸ் ஸ்டூடெண்ட். அவனுக்கு பால் விகாஸில் அன்புனா என்ன, எல்லாத்துக்கிட்டையும் எப்படி அன்பாக நடந்துக்கணும், இதெல்லாம் சொல்லித்தர்றாங்க. அவனும் இதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவானா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் ஒரு புறா வந்து விழுதான். அந்த புறா ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல தான் இருக்கான். பறக்க மாட்டேங்கிறது, நகர மாட்டேங்குது, எதுவுமே செய்யலையாம். அந்த பிரேமுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப வருத்தம். என்னடா இது, இந்த புறா பறக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிட்டு, ஒருவேளை இந்த புறாவுக்கு பசிக்குமோ அப்படின்னு நினச்சி கொஞ்சம் கிரெயின்ஸ் கொண்டு வந்து தரான். ஆனால் அந்த புறா அந்த கிரெயின்ஸை பார்க்கறது கூட கிடையாது. ஒருவேளை இந்த புறாவுக்கு கண்ணு தான் தெரியலையோ அப்படின்னு நினச்சி அதை கொண்டு போய் பக்கத்தில் ஃபீட் பண்ணுறான். ஆனால் அப்போவும் அந்த புறா அதை சாப்பிட்றதே கிடையாது. ஒருவேளை இந்த புறாவுக்கு தண்ணி தான் தாகம் எடுக்குமோ அப்படின்னு நினச்சி தண்ணி கொண்டு வந்து ஃபீட் பண்ணுறான். அப்போ அந்த புறா அந்த தண்ணியை ரொம்ப வேக வேகமாக குடிக்குது. ஆனால் அப்போ அந்த பிரேமுக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்பியும் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து தரான். அந்த தண்ணியும் ரொம்ப நல்லா குடிக்குது. அப்புறம் இந்த பிரேம் அவங்க அப்பா வந்தோடனே, அப்பா அந்த புறாவுக்கு உடம்பு சரியில்லை போலப்பா, கண்ணு தெரிய மாட்டேங்கிறது போலப்பா, நம்ம டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகலாம்ப்பா, அது ரொம்ப பாவம், காலையிலேருந்து நம்ம மொட்டை மாடியில் தான் படுத்தே இருக்குது, பறக்க மாட்டேங்குது, நகர மாட்டேங்குது, எதுவுமே செய்யலப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அவங்க அப்பா சொல்கிறார், அதெல்லாம் ஒன்றும் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகணுன்னு அவசியம்லாம் இல்லை, பேர்ட்ஸுக்கெல்லாம் தன்னைத்தானே எப்படி க்யூர் பண்ணிக்கணும்னு தெரியும், நீ வேணால் ஒன் டே வெயிட் பண்ணிப்பாரு, அதுக்கு கிரெயின்ஸு வாட்டர்லாம் கொடு, அதுக்கு வந்துட்டு ஒரு வேளை டயர்டாக கூட இருக்கலாம், ஒன் டே வெயிட் பண்ணி பார்ப்போம், இப்படியே இருந்தால் நம்ம டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறார். பிரேமும் அவங்க அப்பா சொல்கிறது கேட்டுட்டு அதே மாதிரி பண்ணலான்னு நினச்சிக்கிறான். ஆனால் அந்த அன்னைக்கு நைட்டெல்லாம் பிரேம் தூங்கவே இல்லை. வந்து அந்த புறாவே தான் பார்க்குறான். அந்த புறா என்ன பண்ணுது, அது இங்கே தான் இருக்கா, பறந்து போயிருச்சா, நகர்ந்துருக்கா, எல்லாம் பார்க்குறான். ஆனாலும் அந்த புறா அதே இடத்துல தான் இருக்குது. அடுத்த நாள் அவங்க அப்பா சொன்ன மாதிரி 3 வேளையும் பிரேம் வந்துட்டு கிரெயின்ஸு தண்ணி எல்லாமே ஃபீட் பண்ணி அந்த புறாவை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிறான். அந்த அன்னைக்கு சாயந்தரமாக அந்த புறா ரொம்ப அழகாக மெதுவாக அப்படியே பறந்து போச்சான். அப்போ பிரேமுக்கு இருந்த சந்தோஷம் பாருங்களேன். அப்பா அந்த புறா ரொம்ப அழகாக பறந்து போச்சுப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவங்க அப்பாட்ட வந்துட்டு ஷேர் பண்ணிட்டான். இதுதான் பால் விகாஸ். பால் விகாஸில் நம்ம குழந்தைகளுக்கு பால் விகாஸில் என்ன சொல்லித்தரமோ அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் பால் விகாஸ் முழுமையடையுது. ஜெய் சாய்ராம்.